الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من مات وهو يعلم أنه لا إله إلا الله دخل الجنة. وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா காமிலான ஷேகுமார்களுடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு பிச்சையாக அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சகாநாயகத்துடைய பிச்சையில இந்த சஃபரில் போன பிறகு அல்லாஹு தாலா மிஸ்கினுக்கு என்ன படிப்பினை கொடுத்தான், சகாநாயகி என்ன நமக்கு உணர வச்சாங்க என்று பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான்: யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். மனிதனே, சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை ஏமாற்றியது எது? அவனுடைய சிந்தனையை விட்டும் அவனுடைய நெருக்கத்தை விட்டும் அவனோடு கொஞ்சுவதை விட்டும் பேசுவதை விட்டும் அவனோடு உறவாடுவதை விட்டும் உன்னை ஏமாற்றியது எது? ரப்பிக்கல் கரீம். கரீம்னா பேர் அருள் கொடை புரியக்கூடிய கரம். करम के ऐसे निगाह डाला, करम के ऐसे निगाह डाले, गदा को सुल्तान बना दिया. करम, करमना பேர் அருள் கொடை. சங்கையான்னு அர்த்தம் இருக்கு, கரீம்னு சங்கையான்னு அர்த்தம் இருக்கு. ஜி அள்ளி அள்ளி கொடுப்பவன் அவனும் கரீம் என்றுதான். ஃபோன் அனுப்பான். ஜி இப்போ நீ பேசுங்க, அடுத்த இடத்துக்கு கரீம். ஜி பேசுங்க. அப்படியாப்பட்ட உம்முடைய ரப்பை விட்டும் உன்னை ஏமாற்றியது கர்ர குரூர் உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல கேட்கிறான். சகாநாயகி இந்த சஃபர்ல யோசிக்க வச்சாங்க. சகாநாயகத்துடைய தொடர்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததால எந்த ஒரு வஸ்துவும் நம்மை அல்லாஹ் விட்டு தூரமாக்கக்கூடியதாக எந்த வஸ்துவும் இல்லவே இல்லை. எந்த வஸ்துவை பார்த்தாலும் சகாநாயகத்துடைய பிச்சையில அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே போல அல் கரீம் சங்கையான அர்த்தம் சொல்றாங்க பை, அது ரெண்டாவது அர்த்தம் தான். அது அல் கரீம் சிஃபாத்துல்லாஹி தஆலா வ அஸ்மாஉஹு மின் சிஃபாத்தில்லாஹி தஆலா வ அஸ்மாஇஹி ஹுவல் கஸீருல் கைர். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல் ஜவ்வாத் சுப்ஹானல்லாஹ் மாபெரும் கொடையாளர். அல் முஅத்தி சுப்ஹானல்லாஹ் அல்லதி லா யன்ஃபுது அதாவுஹு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவன் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான், அவருக்கு நிற்பாட்டும் இடம் இருக்காதே. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இதோட முடிஞ்சு போச்சுன்னு உலகத்துல எல்லா கொடையாலும் கொடுப்பான். எது வரைக்கும் கொடுப்பான்? காலியான நிற்பாட்டி கொடுப்பான் 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 கொடுப்பான், காலியானா நிற்பாட்டிடுவான். ஆனா லா யன்ஃபுது அதாவுஹு, அவனுடைய அருட்கொடைக்கு முடிவே இல்லையே. அப்படிப்பட்ட பேரருட்கொடையாளனாகிய அந்த ரப்பு தாலா கரீம்னு பேர். அள்ளி அள்ளி நிறுத்தாமல், இடை நிறுத்தாமல், முடிவே இல்லாமல் வணங்குங்களா கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஜவ்வாதாகிய ரப்பு. அப்படியாப்பட்ட ரப்பு விஷயத்தில் உன்னை எது ஏமாற்றியது? யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, எது ஒண்ணு ஏமாற்றியது எது? சரிம்மா, இப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லும் போது உலமாக்கள் பயங்கரமா எல்லாம் மிரட்டுறான் நம்மளே. மா கர்ரக, எது ஒண்ணு ஏமாற்றியது? இப்படி அல்லாஹ் என்பக்கம் கவனம் இல்லாமல் அலட்சியமா இருக்கிறே நீ, இல்ல பயப்படாமல் இருக்கிறாயே, இல்ல ஒழுங்கா வணக்கம் செய்யாமல் இருக்கிறாயே. ஜி
அப்படியே அர்த்தம் வைக்கிறாங்க. இப்படி வந்து எப்படி வந்திருக்கணும்? மா கர்ரக பில் ஜப்பாரில் முத்தகப்பிருல் முன்தகிமுல் அல் ஆலியுல் அல் கஹாருல் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அடக்கி ஆளக்கூடிய, பழிக்கு பழி வாங்கக்கூடிய, ஷதீதுல் இகாப் ஆகிய அப்படியாப்பட்ட ரப்பு விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது? அப்படி சொல்லி அல்லாஹ் யா அய்யுஹல் இன்சான், கொஞ்சம் அல்லாஹ் யா அய்யுஹல் இன்சான் ஜி, என் கண்ணே மணியே, கொஞ்சம்ல குழந்தை எப்படி கொஞ்சம், என் அன்பு கண்ணே என் மணியே, என் கண்ணின் மணியே, நான் யா அய்யுஹல் இன்சான் என் கண்ணின் மணியே அர்த்தம் சொல்லப்பா, தப்பு இல்லை, ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க பாபு, இத்தனை ஆலிம் சாகருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்? 1 2 3 4 5 6 7 8 10 ஆலிம் சாகர் சொல்லுங்க பாய், சொல்லுங்க ஹசூர், டிக்ஷனரி பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க பார்த்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இன்சான் என்ற வார்த்தைக்கு கண்ணின் மணின்னு அர்த்தம் ஒண்ணு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எடுத்து பாருங்க, டிக்ஷனரி எடுத்து பாருங்க. இன்சானா மனிதன் அர்த்தம் சொல்றான்ல பாய். இந்த கண்ணுக்கு உள்ளுக்குள்ள கருப்பா இருக்குல்ல, கண்ணு கருவிழி, அந்த கருவிழிக்கு உள்ள ஒரு வட்டம் இருக்குல்ல, அது பேர் கண்மணின்னு சொல்றது. இது கருவிழி, அதுக்குள்ள கண்மணி. அந்த கண்மணிக்கு பேர் அரபில இன்சான் தான். சுப்ஹானல்லாஹ், என் கண்மணியே, சுப்ஹானல்லாஹ், என் கண்ணின் மணியை எடுத்து பார்க்க மாட்டீங்களா? சொன்னா இங்க உட்காந்துருக்கீங்க, அவ்வளவு இங்க அலட்சியமா இருக்கீங்களா? விளங்கல என்ன பை பாருங்க. அப்ப இன்சான் என்ற வார்த்தைக்கு கொண்ட பை, இன்சான் என்ற வார்த்தைக்கு என் கண்ணின் மணியே என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அல்லாஹ் எப்படி கூப்பிடுற நம்மளைய? என் அன்பு கண்மணியே, என் கண்ணே மணியே, மா கர்ரக, ஆடியோ ஃபோன் இல்ல, மா கர்ரக எது உன்னை ஏமாற்றியது? பிரப்பிக்கல் கரீம், சங்கை மிக்க சங்கையானாகிய உன் ரப்புடைய விஷயத்திலே உன்னை எது ஏமாற்றியது? கொடையாளனாகிய எனவே யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக எது உன்னை ஏமாற்று? பிரப்பிக்கல் கரீம், பெரும் கொடையாளனாகி அள்ளி அள்ளி தரக்கூடிய, முடிவே இல்லாமல் தரக்கூடிய உன் ரப்பின் விஷயத்திலே உன்னை ஏமாறச் செய்தது எது? மா கர்ர, உன்னை ஏமாறச் செய்தது எது? இப்படி ஏமாந்து போய்விட்டாய் அப்படின்னு என்ன அர்த்தம் வைக்கலாம்? ஏமாந்து போன அர்த்தம் என்ன சொல்லுங்க? நீ அல்லாஹ்ட்ட ஏமாந்து போயிட்டேன்னு அர்த்தம் என்ன? ஏமாந்து போன முதல்ல அர்த்தம் என்ன சொல்லுங்க பை? இல்ல போய் சாதாரணமா தமிழ் அவர் ஏமாந்து போயிட்டான்னு சொல்றாங்க, அர்த்தம் என்ன அப்படின்னா? இது வரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை, புதுசா இருக்கு. நீ சொல்லுங்க. ஏமாந்து போயிட்டாருங்க அவரு அப்படின்னு. வியாபாரத்துல ஒருத்தர் நம்பி பல லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டாரு, நம்ம பல லட்சம் கொடுத்துட்டாரு, ஏமாந்து போயிட்டாரு. அது நம்பிக்கைக்கு மாற்றமா? என்னமா நம்பிக்கை மாற்றமா ஏமாந்து போயிட்டாரு. அங்க போய் கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் நினைச்சு வாங்கிட்டு வந்து எல்லாமே சொத்த கத்திரிக்காய் போச்சு, ஏமாந்து போயிட்டாரு. என்ன இருக்கு? எங்க எங்க இருக்கு? எடுத்து காட்டி பாய், கையில கொடுத்துருங்க இந்த பிரசத்துக்கு. எங்க இருக்கு வரி? இன்சானுல் ஐன் அல் ஹதகத்து அல் ஃபத்ஹத்துல்லதி யமுர்ரு ஃபீஹா ல்லௌஉ இலா தாஹிரில் ஐன், கண்ணுக்கு உள்ளே ஒளி நுழையும் கருவிழி, கருவிழிக்கு உண்டான மணி, கண்மணி என்ன சொல்றோம் பாய்? இது கண்ணு,
கண்ணுக்குள்ள கருப்பா இருக்கு, அதுக்கு பேர் என்ன? கருவிழி. கருவிழி. கருவிழிக்கு உள்ள வட்டமா ஒன்று இருக்கு பாருங்க, அது வழியா தான் ஒளி உள்ளே ஊடுருவுது, லென்ஸ். அதைத்தான் கண்மணின்னு சொல்றோம். என் அன்பு கண்மணியே, என்ன பை கண்மணின்னு சொல்றோம்ல, அதுதான் வல்ல யா ஐயுஹல் இன்சான். சுப்ஹானல்லாஹ். நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கண்மணி சொல்றதுல, என் அன்பு கண்மணியே, மா கர்ரக, காசை கொடுத்து ஏமாந்து போறது இல்லை பை. இது காசை அள்ளி கொடுத்துட்டு திருப்பி வராம ஏமாந்து போறது இல்லை. அந்த ஏமாற்ற சொல்ல இந்த இல்லை. அல்லா தாலா காசை அள்ளி கொடுக்குற ஒருத்தன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், நீ வாங்காம ஏமாந்து போறேன்னு அர்த்தம். இது சுப்ஹானல்லாஹ். அள்ளி 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 வற்றாமல் கொடுக்கக்கூடிய ஒருவன் காத்து கொண்டிருக்க, அவன் பக்கம் உன் தவஜுகை திருப்பாமல் கொடுக்காத கஞ்சன்ட்ட போய் நிக்கிறான். ஜும்மால இருந்து இறங்கி 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் கோடீஸ்வரர், கேட்டதெல்லாம் தரக்கூடியவர், அவருக்கு வீடு கேட்டாலும் கொடுத்துருவார். அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னொருத்தன் கஞ்ச பிஸ்னாரி, 1 ரூபா வாங்க முடியாது. அவன் என்ன செய்யறான், பள்ளிவாசலுக்கு வரும்போது 8 நாள் சில்லற 4 நாள் சில்லறையெல்லாம் பொறுக்கி எடுத்துறான். செல்லுபடியாக அதை சில்லற காசெல்லாம் கொண்டு வந்து ஒருத்தருக்கு கூட்டமே அங்க போய் நிக்குது. எதுக்கு? அந்த 8 அணா 4 அணா 1 ரூபா சில்லறை வாங்குறதுக்காண்டி கொடுத்துருக்கான். லட்ச ரூபா கொண்டு இருக்கான். மொத்தமா எல்லாம் சேர்த்தாலும் 20 ரூபா தான் வரும். அது கொடுத்துட்டு விளைஞ்சுங்களா எல்லாம் அவங்க அழும்போது சுத்தி அது ஐயா 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 தா அத்தா அத்தா அத்தான் எல்லாம் அங்க போய் நிக்குது. இன்னொருத்தர் மெதுவா இறங்கி கார் ஷெட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் வசதியான மனிதர். விளைஞ்சுங்களா அதுல ஒரு பிச்சைக்காரன் மெதுவா நழுவி அவர்கிட்ட போய், ஐயா வீடு ஒழுகுதுங்க ஐயா. அப்படி எந்த ஏரியா? அந்த ஏரியா. எவ்வளவு செலவாகும்? ஒரு 3 லட்சம் ஆகுங்க. சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவர் பாட்டு கார்ல ஏறி போயிட்டாரு. இப்ப அவங்க ஏமாந்து போயிட்டானு. ஏன் 50 காசு 1 ரூபாய்க்கு அடிதடி பண்ணிட்டு இருக்கான். கஞ்சி பிசினாரிட்ட போய் அள்ளி தருபவனோ காத்துட்டு இருக்கான். அவன் வந்து இந்த பிசினாரிகிட்ட போய் நிப்பான, மறுபடியும் போய் போ அப்படின்ட்டு அவன் 1 ரூபா கொடுக்க வந்தான். நீயே வச்சுக்கப்போ. நான் கரீம்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டேன். அள்ளி கொடுக்கக்கூடிய ஜவ்வாதாகிய யாருடைய கொடை வந்து முடிவே இல்லையோ, வற்றியே போகாதோ, கொடுப்பதனால் குறைந்து விடாதோ, கொடுப்பதனால் தீர்ந்து விடாதோ, கொடுப்பதை அதிகமாக கருத மாட்டானோ, அப்படியாப்பட்ட ரப்பு. நம்மள்ட்ட பிச்சைக்காரன் வந்தான், இறக்கப்பட்டு வரா, எப்பயும் 5 ரூபா 1 ரூபா கொடுக்கறது தான். ஒரு 50 ரூபா கொடுத்து பொழைச்சு போடணும். ஐயா இன்னும் கொஞ்சம் உனக்கு கொடுத்ததே ஓவரு. எப்பயும் 5 ரூபா தான் போடுவேன், நீ 50 ரூபா கொடுத்ததே அதிகம், இதுல வேற இன்னும் கேக்குறியா? அப்ப நம்ம கொடுத்து விட்டு அதை ஓவரா நினைக்கிறோம். அது ரொம்ப அதிகமா. அவன் ரப்பு என்ன கொடுத்தாலும் சிலவே நினைப்பான். அது அல்ல ஓவரா நினைக்கவே மாட்டான். ஓவரா கொடுத்துட்டா இல்ல திரும்பி கேக்குறியா நீ அப்படி நினைக்கவே மாட்டான். விளைஞ்சுங்களா அப்படியாப்பட்ட என்ன கொடுத்தாலும் அது சின்னதாதான் கருதுவானே ஒளி பெருசா கருத மாட்டானே. அப்படியாப்பட்ட ரப்பு. நமக்கு சொல்றான், நீ கொடுத்து ரொம்ப பெருசா நினைக்காத. வலா தம்னுன் தஸ்தக்சிர், நீ யாருக்கும் கொடுத்து ரொம்ப பெருசா கொடுத்ததாக எண்ணி விடாதே. அப்ப அல்லாஹ் என்ன பண்ண, அப்படி கொடுத்துட்டு ரொம்ப கொடுத்துட்டேன், ஓவரா கொடுத்துட்டேன் அப்படின்னு நாம தான் நினைக்கிறோம். ரொம்ப என்ன என்ன அளவுக்கு மீறி கொடுத்துட்டு இருக்கிற. இத்தனா தியா बिनु मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया नहीं, बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया नहीं. கேட்காமல் கொடுத்தான், இவ்வளவு கொடுத்தான். எங்களுடைய முந்தானையில வாங்கி வைக்க முடியலையே, எங்க தாமன்ல எங்க சட்டி பத்தல, எங்க கொற்றா பத்தல, எங்க திருவோடு போதவில்லையே, அந்த அளவு கொடுத்துட்டான். சமாயா நஹி. நாம சொல்றோம், என்னைக்கா அல்லாஹ் சொன்னா ஓடா கொடுத்துட்டேன், உனக்கு அளவுக்கு மீறி கொடுத்துட்டேன்னு சொல்லவே இல்லை. அளவுக்கு மீறி கொடுத்துட்டேன்னா நமக்கே சொல்றோம், கொடுத்துட்டு போ, ஓவரா கொடுத்துட்டு நினைக்காது இன்னைக்கு அப்படின்னு நமக்கே சொல்றான். அவன் நினைப்பான என்னைக்காச்சும் அதான் சொல்லுவானா, எது கொடுத்தாலும் ஹக்கஜில்ல ஷானு, அவன் அந்தஸ்துக்கு ரொம்ப கம்மியா. சுப்ஹானல்லாஹ். துனியா எது கொடுத்துரும், மொத்த துனியா கொடுத்தாலும் சரி.
அல்லாஹ் தஆலா எதை ரொம்ப பெரிய அருளா சொல்றான்? ஈமான கொடுத்தது சொல்றான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் நம்ம கொடுத்தது சொல்றான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா சுப்ஹானல்லாஹ் கான ஃபதுலுல்லாஹி அலைக கபீரா. அல்லாஹ்வுடைய ஃபதுல் உங்கள் மீது அளவு கடந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நபியை அல்லாஹ் உங்களை நபியாக ஆக்கினான், ரசூலாக ஆக்கினான். உங்க அந்தஸ்து யாருக்குமே கொடுக்கல. அப்ப அல்லாஹ் தஆலா விஷயத்துல ஏமாந்து போறதுன்னு அர்த்தம் என்ன? அவனவன் தர காத்துக்கிட்டு இருக்கிறான். என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றான். என் சொத்து வத்தி போகாதுன்னு சொல்றான். நான் மரணம் அடைய மாட்டேன்னு சொல்றான். நீ கேட்பா நான் கோவப்படுறது இல்ல, நீ கேட்காட்டிதான் கோவப்படுறேங்கிற அவன். நீ கேட்டா கொடுப்பதற்கு எந்த தடையும் எனக்கு இல்லைங்கிறான். எதை கேட்டா அவனுடைய ஒட்டுமொத்த பொக்கிஷமே எங்கிட்டதான் இருக்குன்னு சொல்றான். நான் மட்டும்தான் கொடுப்பவன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. நான் முஹ்தாரா இருக்கிறேங்கிறான். நான் கொடுக்க நினைத்தால் யாரும் தடுக்க முடியாதுங்கிறான். நான் தடுத்தா யாரும் கொடுக்கவும் முடியாதுங்கிறான். என்ன தவிர இன்னொன்று கேட்டா அவன் தரவே மாட்டான்னு சொல்றான். நீ யார்கிட்ட போய் கேட்டா அவன் காணல் நீர் மாறின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவன்கிட்ட போனா ஒண்ணுமே இல்ல, இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இல்லங்கிறான். அப்படியே உனக்கு கொடுத்தாலும் என்கிட்ட வாங்கி தான் கொடுப்பான் அவன். அவன் எல்லாரும் என் வீட்டு பிச்சைக்காரன் தான் அவன். குத்துபு அபுதால கலந்தர் சபுதாத்தா ஜி गौसो कुतुब अबदाल कलंदर जी मेरा दाता सब दाताओं का दाता दिखता है. எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கறது எஜமான் தான். நீ என்கிட்ட வான்னு சொல்றான். அவனை விட்டுட்டு இன்னொருத்தவன் சொல்ல போய் இவன் கையை பிடிச்சா நடக்குமா? இவன் நினைச்சா நடக்குங்க. அவர் மனசு வச்சா நடத்தி கொடுத்து நடக்கணும். அவர் மனசு வைக்க மாட்டாருங்க. அவர் மனசு கொஞ்சம் இறங்குறதுக்கு துவா செய்யுங்க. அதுல ஜி அவர் எப்படியாவது ஒரு மனசை கட்டுப்படுத்தணும். இவரை சொல்லிட்டு இருக்கிறே மா வர்றக பிரபிக்கல் கரீம் யா அய்யுஹல் இன்சான். என் அன்பு கண்மணியே, என் ஆசை கண்மணியே, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மா வர்றக பிரபிக்கல் கரீம். கரீமாகிய ரப்பு இருக்கும்போது ஏமாந்து போய் நிக்கிற ரப்பே, ஏமாந்து இருக்கிற என் கண்மணியே வாங்க. காசை கொடுத்துட்டு ஏமாத்தணும். என்ன கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு? கொண்டு வந்தாலும் கொடுத்து ஏமாறதுக்கு விளைஞ்சுங்களா? கொண்டு வந்திருந்தாலும் கொடுத்து ஏமாறு. ஒண்ணு ஏமாறு பை. ஒருத்தர் ரொம்ப பெரிய காசு கொடுத்து எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு, வரல. ரொம்ப வாழ்நாள்லாம் வருத்தப்படுறாரு. போயிருச்சே. ரொம்ப வருத்தப்படுறாரு. கையை விட்டு போயிடுச்சு. இவ்வளவு காசு போயிடுச்சு. வாழ்நாளுடைய ஒட்டுமொத்த உழைப்பு இத்தனை கோடி கையை விட்டு போயிருச்சு. கவலைப்படுற ரொம்ப பெரிய கவலை. அவரை கூப்பிட்டு கேளுங்க, சரி வரும்போது எவ்வளவு கொண்டு வந்தீங்க சார்? நீங்க கொண்டு வந்தது காணா போயிருந்தா நீங்க காணா போச்சுன்னு சொல்லுங்க. எனவே வரும்போது வெறுங்கையா வந்தீங்க, போகும்போது வெறுங்கை தான். இங்க எடுத்து இங்க கொடுத்தது தானே. யார்கிட்ட வந்தது? அவனிடமிருந்து வந்து அவன்கிட்ட தான் போச்சு. இன்னால் இல்லாய் இன்னா இல்லையா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இதுல இழப்புன்றது எங்க சொல்ல முடியும்? எதை இழப்புன்னு சொல்ல முடியும்? ஒரு பேங்க் பத்தி எரிஞ்சு போச்சு. காலையில வேலைக்கு வரலான்னு என் பேங்க் மேனேஜரு என்ன பாய், அதுல வேலை செய்யறவங்க 10 பேர் 15 பேர் வேலை செய்யறாங்க. இந்தியன் பேங்க். காலையில வர்றாங்க, வந்து பைக்கில் நிப்பாடுறாங்க. முன்னாடி வந்து பேங்க் பத்தி எரியுது குப்புன்னு. யார் மனுஷா கவலை வருமா? ஹலோ ஃபயர் ஃபோன் பண்ணிட்டீங்களா? சரி 2 நாள் ரெஸ்ட் நமக்கு. சரி வீட்டுக்கு போப்பா, அதான் அவங்க பார்த்துக்கோ, நம்ம போய் என்ன செய்ய போறோம் விட்டு. இது அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. மேனேஜர் உதவி மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அடுத்து எவ்வளோ போட போறோம் இல்லையா? அது எப்படி கட்டி முடிக்க எப்படியும் மாசம் கணக்கில் ஆகும். இப்போ நம்மள பிரான்ச் இப்போ திருப்பூர் பிரான்ச் கோயம்புத்தூர் பிரான்ச் மாற்றுவான்னு நினைக்கிறேன். நீங்க எங்க போற போனீங்க? நான் அந்தானே போய் ஈரோடுக்கு மாத்தலான்னு இருக்கேன். அங்கதான் வீடு இருக்கு. எவனாவது அதை பத்தி எத்தனையோ கோடி 25 கோடி போகுது உள்ள எதுல இருக்கு. அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஏதாவது கவலைப்படுறாருப்பா என்னமா பேங்க் மேனேஜர் அடுத்து எங்க போடுவான் போஸ்ட். சரி அந்த மாசம் குறைப்பான ஏதாச்சும் உனக்கு. அடுத்த நாள் பேப்பர்ல மின் கசிவால் இந்தியன் பேங்க் எரிந்து நாசமானது 25 கோடி நஷ்டம். நஷ்டம் யாருக்கு? ஒருத்தர் முதலமைச்சர் நஷ்டமா? அவர் அபோதிபோ நடிச்சுக்கிறாரா வாயிலையும் வயிற்றுலையும்? இல்ல அந்த தொகுதி எம்எல்ஏ திருப்பூர் எம்எல்ஏக்கு நஷ்டமா இருக்குமா? ஐயோ 25 கோடி போயிடுச்சு, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டாங்க. எம்பிக்கு, கவுன்சிலருக்கு, ஊராட்சி தலைவருக்கு, உதவி முதலமைச்சருக்கு, பிரதமருக்கு நஷ்டம்னு போறாங்க. யாருக்கும் நஷ்டம் தெரியும். யாருக்கா நஷ்டம்? இந்தியன் பேங்க் அந்த பேங்க் ஓனர் இருப்பாரு. இப்ப பேங்குடைய மேனேஜருக்கு, அது தலைமை மேனேஜர், ஜோனல் மேனேஜர் இருப்பாரு, அப்புறம் டிவிஷனல் மேனேஜர் இருப்பாரு, தலைமை மேனேஜர் இருப்பாரு, ஆல் இந்தியா மேனேஜர் இருப்பாரு. யாருக்கும் நஷ்டம் கிடையாது.
யாருமே தம் வீட்டு நஷ்டம் நினைக்கிறது இல்லை. சரி, கவலையே இல்லை பாருங்க. ஏன்? அது யாருதோ. சூஃபியாக்கள் அப்படித்தான் எல்லாத்த விட்டுமே தன்னை நவுத்திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்ல போனா மனைவி, மக்கள், வீடு, வாசல் அத்தனை விட்டு நவுத்திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது முஹ்யீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா, அப்துல் காதிர் ரஜமா இருக்காங்களே, கௌஸ் ஆஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு குழந்தை பிறந்த 48 பிள்ளைங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆர்டர் கொடுத்து ஜனாதா துணி வாங்கி வச்சிருவாங்களாம். ஜனாதா குளிப்பாட்டி கஃபன் போடுவாங்கல்ல, செட்டோட வாங்கி கிட்டு வச்சிடுறது. எது? கஃபன் துணி கிட்டு. பிறக்கும் போதே அதையும் வாங்கி வச்சிருங்கப்பா, புது ட்ரெஸ் வாங்க அதுவும் வாங்கி வச்சிருங்க, பணம் அடக்கிறதுக்கு தேவைப்படும்ல அப்படின்னு. எப்படி இருக்கும்? கல்பு விட்டு நோத்திட்டாங்க பாருங்க துனியாவே. சுப்ஹானல்லாஹ். அவன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டனால ஒண்ணு போனாலும் மனசை விட்டு. தஸ்வீ மிஷின் காணா போனா அது ஒரு பக்கம் கல்வை பிடுங்கிட்டு போயிருது, கல்பு ஒரு சதை துண்டை பிடுங்கிடுது. ஐயோ, ஒரு செருப்பு காணா போனா எந்த திருட்டு பேர்ல கல்யாணத்துக்கு அதுக்குன்னே வரானுங்க சொல்லிட்டு. அது ஏன் செருப்புலாம் கண்ணு தெரியுமா? இவன் சும்மா தொழில் கபூல் ஆகுமாங்க. வெளியே வந்து செருப்ப. நான் அதுக்கு தான் ஐடியா பண்ணி இங்க பக்கம் ஒரு செருப்பு அந்த பொறுக்கி எடுத்து போயிருக்காங்க புது செருப்புன்னு. கபூல் ஆமா சொல்லுது. அப்படி அது பக்கம் அந்த செருப்பு கொஞ்சம் கல்ப கொஞ்சம் பிடிக்கிட்டு போயிருது. கல்யாணத்துக்கு வந்தவங்க புத்தும் புது செருப்புங்க தூக்கிட்டு போயிட்டானுவான். வருத்தப்பட்டு இருக்கான். எப்ப வாங்கினது இல்ல, நான் வாங்கி பார்த்து வச்சு தூக்கிட்டு போறான். யார் செருப்புன்னு தெரியல, நான் வரதுல எவன் தூக்கிட்டு போயிட்டாங்க. போகும் பார்த்து வச்சுட்டானா, யார் செருப்புன்னு தெரியல தூக்குறதுக்கு. வர எவனது முன்னாடி தூக்கிட்டு போயிட்டானா. அதுவே வருத்தமா இருக்கு. இப்ப ஒவ்வொரு பொருளை கல்பு விட்டு போகும்போதும் கல்ப வந்து இவன் கல்புல இருந்து ஒவ்வொரு ஜுசுவை புடுங்கிட்டு போயிருது. கல்ப ஒரு குத்து குத்திட்டு போயிருது. ஜி ஒரு அருவாள் ஒரு குத்து குத்திட்டு போயிடு. ஒரு பொருள் கல்பு விட்டு போகும்போதும் நீ வந்தோன்னு கல்புக்குள்ள அதை பதிய வச்சுட்ட, போகும்போது புடுங்கிட்டு போயிடு. செவுத்துல ஆணி அடிச்ச மாதிரி கல்புல அடிச்சு வச்சுட்ட. இப்ப அங்க மேல செல்ஃப்ல சாமான் வச்சிருக்கீங்க, அதை எடுத்தா செவுத்துக்கு சேதாரமாகுமா? ஏன் ஆகாது? வரிசையா வச்சிருக்கீங்க பாய் சாமானம். இப்ப அந்த கிதாபு வச்சிருக்கீங்களே, எல்லா கிதாபும் எடுத்தா அந்த செல்ஃபுக்கு அந்த சேதாரமாகுமா? செவுத்துக்கு சேதாரமாகுமா? ஆகாது. ஏன்? செவுத்து ஸ்லாப்ல வச்சிருக்கீங்க, வச்சோம் தூக்கிட்டோம். இது ஆணி அடிச்சுட்டா ஒரு ஆணி புடுங்கும் போதும் புடுங்கிறதும் கஷ்டம், ஆணி அடிச்சா புடுங்கிறதும் கஷ்டம். அதே மாதிரி செவரும் டேமேஜ் ஆயிடும். அது மாதிரி நம்ம கல்புல துனியாவை ஆணியா அங்கங்க அடிச்சு வச்சு ஒன்னும் புடுங்கும் போது அவ்வளவு வலி வலிக்குது. ஒட்டுமொத்த ஆணியும் புடுங்கி மௌத்தா போகணும் இல்லையா? மொத்தம் புடிங்கதானே அவன் எல்லா ஆணியும் துனியா மொத்தமா புடுங்கணும்ல, அவ்வளவு கஷ்டமான வேதனையா. அதனால வைக்கணும் தூக்கணும், வைக்கிறாங்க. எதையுமே கல்வியை ஒட்ட வச்சுக்கொள்ள கூடாது. கைரு பாஷன் ஆலத்தே ஹுதுபீனி ஷிகஸ்த். அதுல குதுபு நாயகத்திட்ட வந்தா ஒருத்தர், தூரத்துன்னு வந்தார் ஒருத்தர். வந்து ஒரு உயர்தரமான கண்ணாடி ஒண்ணு அன்பளிப்பா கொடுத்தாரு. அது எஜமா வாங்கி நல்லா அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த மாதிரி கண்ணாடி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்படி சொல்லுவாங்க, வரக்கூடிய மனசை சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது ஏற்கனவே 10 கண்ணாடி வீட்டுல இருக்கும். இருந்தாலும் எஜமா என்ன சொல்லுவாங்க, வரக்கூடிய அவங்க மேலுள்ள பாசத்துல அன்புல தூரத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, அது சந்தோஷமா வாங்கிக்கணும். என் சர்க்காட்டு கொண்டு போய் அத்தர் குடும்பம் பெனாயில் மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வாசனையா இருக்கு, எங்க வாங்கினீங்க? ஆஹா, நிச்சயமா நமக்கே தெரியும் குடலை புரட்டுதுன்னு. ஆனா எஜமா யார் மனசையும் வருத்தப்படுத்தி பழக்கமே கிடையாது. எதை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா இல்ல மாஷா, ரொம்ப நல்லா இருக்கு. தெரிஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ் மாஷா இல்ல, அப்படியே அதை வாங்கிக்கிறேன். அது மாதிரி ஒரு கண்ணாடி கொண்டு கொடுத்துற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. வாங்கிட்ட முரீதை கூப்பிட்டு, ஹாதிம் இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு, அதை பத்திரமா உள்ள வைப்பா,
பத்திரமா வைன்னு கேட்கும்போது கொண்டு கொடு சரியா அப்படின்னு வச்சுட்டாரு. கொண்டு போயிட்டு அவர் போயிட்டார். இந்த மனுஷன் வச்சுட்டு வந்தாரா இல்ல, திரும்ப இல்ல, காலத்துக்கு பொத்தும் கீழே வந்து சின்ன பின்னமாயிடுச்சு. அவர் வெளிநாட்டுல இருந்து கொண்டு இருக்காரு, சஃபர்ல போய் ஷாம் நாட்டுல எங்க சுத்தி பிடிச்சி வரும்போது கொண்டு இருக்காரு. ஜம்மா அந்த நாட்டுல வாங்கினேன், இப்படி வாங்கினேன், இப்படி வாங்கினேன், ஷாம்ல கிடைக்கல, பல கடத்தரு தேடி பிடிச்சி உங்களுக்கு வேண்டினா ஆகுண்டார உடைச்சிட்டார். எப்படி போய் சொல்றது? ஹவுசனாயத்திட்ட போய் இந்த கண்ணாடி உடஞ்ச போச்சுன்னு ஈஸியா சொன்னா, ஏதோ பத்வாக செஞ்சுட்டாங்கன்னா அல்ல அவன் தலையை உடைப்பானாகண்டா. என்ன கதியா வருது? பத்வாஜி செய்யறது பயந்து நடுக்கிறாரு மனுஷன். சொல்லிதானே ஆகணும், சொல்லாம விட்ட முடியாத. அதனால எப்படியாவது எப்படி வாசகங்கள் உட்காந்து யோசிச்சு இந்த மாதிரி சொன்னா வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு அவர் சொல்றாரு. யார் அவர்? அது கதா ஆயினையே ஷினீசிக. எஜமானே, அல்லாஹுடைய விதியின்படி அந்த சீனா நாட்டுடைய கண்ணாடி உடஞ்சு போச்சு எஜமானே அப்படின்னு சொன்னார். கயிறு பாஷது ஆலத்தே ஹுதுபி நீஷிக. கயிறு பாஷ நல்லதே நடந்தது. தன்னை காட்டும் ஒன்றுதானே போனது, அதை பிடிக்காது. தன்னை காட்டும் ஒரு கருவி அல்லாஹ் உடைத்து விட்டான். எனக்கு தன்னை காட்டுறது பிடிக்கவே பிடிக்காது. அது தன்னை காட்டும் கருவியாம். எது? நான் என்னை காட்டு, நான் யாரு, என்ன அழகு, அது தன்னை காட்டும் கருவி. ஆலத்தே ஹுதுபீனி, எனக்கு எப்பயுமே ஹுதுபீனி பிடிக்காது. ஹுதுபீனா தன்னை பார்க்குதல் அர்த்தம். ரெண்டு விஷயம் சூஃபியாக்கள்ட்ட ஹராம். ஒன்னு ஹுதுபீனி, ஒன்னு ஹுது நுமாயி. ஹுதுபீனா ஹுதுக்கு தேக்னா, ஹுது நுமாயினா தன்னை பிரஸ்தாபி, தன்னை காட்டுவது. தன்னை பார்ப்பது உஜுபு, தன்னை காட்டுவது கிபுரு. நான் யார் தெரியுமா, என் சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், அந்த கராமத் செஞ்சேன், இந்த கராமத் செஞ்சேன். நான் தொட்டதெல்லாம் படுத்துருச்சு, நான் தொட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஓதி நல்லா ஓதி எத்தனை போச்சுன்னு சொல்றது இல்லை. ஓதி ஊதுன்னு எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க அது சொல்றது நினைச்சுங்களா? அப்படியாக்கும் இப்படியாக்கும் தான் கராமத்தை. ஓதி இருப்பாரு, சிலது நல்லா இருக்கும். ஓதி உதிப்பாரு, சிலதோ போயிருக்கும், நல்லா இருந்து போய் சேர்ந்திருக்கும். அதையும் சேர்த்துல சொல்லணும். தன்னை காட்டுது, தன்னுடைய பெருமையை காட்டுது. இதுக்கு பேர் என்னங்க? ஹுது நுமாயி. தன்னையே பார்க்குது, தன்னை வியந்து. நம்ம மாதிரி யாரும் வராது. நாம் அந்த காரியத்தை எப்படி செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாது. அது நான் தான் ஒழுங்கா செய்வேன். அதான் என்ன பிஸ்கத், என்ன பெரிய செஞ்சிட போறான், கிழிச்சிட போறானாக்க. அதை நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி ஒருத்தவன் செய்ய முடியாது. அந்த நுணுக்கம் நமக்கு தான் வரும். இதுதான் துணியா எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் இவரு தான் போன் போடுறாரு. சந்தேகம்னா உலகமெல்லாம் இதுவரை நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நீ போனாலும் நடக்கும். இன்னக்கலன் தஹ்ரிகல் அர்ல வலன் தபுலுகல் ஜிபால தூலா. ஒன்னும் பூமியை நீ கிழித்து விடவும் இல்லை, மலையை அடைந்து விடவும் இல்லை. உன்னால ஒண்ணு நடக்கு. உன்னை கொண்டு அல்லாஹ் ஒரு வேலை வாங்கிக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேளு. நீ என்ன பெரிய சாதிச்சுட்ட. இப்ப ஹுதுபீனி ஹுதுனுமாய் ரெண்டும் சூஃபியாக்களுக்கு பிடிக்காது. தன்னை பார்க்குது, தன்னை வியந்து, நான் தான் நடத்துறேன். இந்த வீட்டை நான் தான் நடத்துறேன், இந்த மர்சாவை நான் தான் நடத்துறேன், இந்த மஸ்ஜிதை நான் தான் நடத்துறேன், இந்த கம்பெனி நான் தான் நடத்துறேன், இந்த தொழிற்சாலை நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன், இந்த நாட்டையே நான் தான் நடத்துறேன், இந்த ஊர் என்ன கொண்டு நடக்குது, நான் உத்தரவு போட்டது நடக்குது. எதுவும் ஒன்றும் நடக்கல. ஒரு நொடி நேரம் உன்னை அழிச்சிட்டு அல்ல இன்னொரு வச்சிருவாங்க. ஒரு நொடி நேரம் போதும். ரொம்ப நேரம் இழுத்து இழுத்து சாவான் சில பேர். அடுத்த நிமிஷம் எனவே அடுத்த நொடி முதலமைச்சர் விமான விபத்தில் இறந்து விட்டார் சொல்லும் போதே அடுத்து தற்காலிகமாக துணை முதல்வர் முதல்வரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நிமிஷம். எனவே எத்தனை மணி போயிட்டேன் தெரியுமா? ஈரான் அதிபர் சமீபத்தில் போனார், விமான விபத்துல போயிட்டு வரல, ஹெலிகாப்டர் விபத்துல. ஈரான் அதிபர், எத்தனை அதிபர்கள் போய் சேர்ந்தாங்க. கர்நாடகா முதல்வர் முதலமைச்சரா இருக்கும் நேரத்திலேயே விமானத்துல ஒன்று செத்து போயிட்டார்.
கர்நாடகா தானே? ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவா? ஆந்திரா விமான முதலமைச்சர் சுற்றி பார்க்க போன மேல இருந்து ஹெலிகாப்டர் உடஞ்சி செத்து. அவர் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் இருந்தார், மகன் தான் ஆந்திரா. அவங்க அத்தா ராஜசேகர் ரெட்டி முதல்வர் இருக்கிற நேரத்திலேயே அடுத்த நொடி அவங்க முதல்வர் போயிட்டாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பதவியை நம்ம காலியா விட்டு வைப்போம். டக்குன்னு அவருடைய பொறுப்பு இலாக்காக்களே இந்த நபருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அன்று மாலையே எம்எல்ஏக்கு கூட்டம் சென்று அடுத்தவரை முதல்வராக ஆக்கி விட்டார்கள். வேலை முடிஞ்சு. உன்னை கொண்டு அல்லாஹ் ஒரு வேலையை வாங்கணும்னு ஆசைப்படு, நான் தான் அந்த வேலையை செய்ய தகுதியானவன் நினைக்காத. என்னை கொண்டுதான் வாங்கப்படும் என்று கருதாத. அது ஹுதுபீனி ஹுதுனுமாய், இது ரெண்டும் சூஃபியாக்களுக்கு ஹராம். இது ரெண்டும் எங்க வருது சொல்லுங்க பாப்பா, எந்த படத்துல வருது டக்குன்னு சொல்லுங்க. இஷாரத்தை சொல்லு, கரைச்சு குடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க. சரி, எடுத்து பாருங்க, இதான் எடுத்து பாருங்க. இஷாரா சொல்லுங்க எந்த பாடத்துல வருதுன்னு பாருங்க. நல்லது. பாச்சு இந்த பேச்சு எதுக்கு வந்துச்சு இப்போ? ஆமதம் பர்சரே மத்துலு எங்க ஆரம்பிச்சோம்? தலைப்புக்கு வாங்க பை. கண்ணாடி கொண்டு மனிதனே அல்ல அன்பா அழைக்கிறான். மா கர்ரக பிரப்பிகள் கரீம், கரீமாகி உன் ரப்புடைய விஷயத்திலே எது உன்னை ஏமாற்றியது? ஏப்பா இப்படி ஏமாந்து அங்க போற? இவன் கொடுக்குறவன் நிக்கிறானே, நீ ஏமாந்து அந்த பிச்சைக்கார பைய வந்து ஒரே அலப்பறை பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். கொடுக்குறது மொத்தம் 20 ரூபாயா 50 காசா வச்சுக்கிட்டு 1 ரூபாய் வச்சுக்கிட்டு அலப்பறை பண்றான். இங்க வா, வரிசையில வா, அங்க போ அங்க போ அங்க போ, இன்னும் கொடுக்க மாட்டான். அப்பனா நீ வரிசையில் நேரம் இல்லை, நேரம் கோணைய நேரம் 1 by 1 இல்லை. எவ்வளவு காசு இருக்கு? 20 ரூபாய் 1 ரூபாய் சொல்ற மாதிரி வச்சிருக்கான். அதை இந்த அலப்பறை பண்ணிட்டு வச்சுறான். இண்டியா இந்த அப்படி 1 ரூபா ஓ, அப்படி திருப்பி இங்க வருவாது அந்த போ. அவ்வளோ பாவிங்களா துனியா மனுஷன் அப்படித்தான். கொடுக்கறது 8 1 அதுக்கு பெரிய விழா எடுத்து போட்டோ எடுத்து பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே ஊரே பரப்பி அரிசி மூட்டை கொடுத்து விட்டோம், ஊரே பரப்பிட்டு. என் ரப்பு ஜலஷன் அந்த எல்லாத்தையும் கொடுத்தான், ஒண்ணுமே சொல்லவே இல்லை. தன்னை மறைச்சுக்கிட்டான். எல்லாத்தையுமே கொடுத்தான். ஈமான கொடுத்தான், மதிப்பில்லாதது. குர்ஆனை கொடுத்தான், மதிப்பில்லாதது. ரசூலை கொடுத்தான், மதிப்பே இல்லாதது. தொழுகையை கொடுத்தான், மதிப்பிட முடியாதது. ரமதானை கொடுத்தான், மதிப்பே இல்லாதது. கண்ணு கொடுத்தான், காசு விலை மதிக்க முடியாதது. கை கொடுத்தான், கால் கொடுத்தான், குடல்ல ஒரே ஒரு இன்ச்சி அவனு உண்டாக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு எல்லாம் கொடுத்தான், மதிப்பே இல்லாதது. ஏன் யோசிச்சு பார்த்துக்க, நான் என்ன சொல்லிக்கிட்டேன்? ஒதுக்குற ரப்புக்கு ஃபீ நஃப்ஸிக, ஒரு நஃப்ஸில் ரப்ப யோசிச்சு பாரு என்ன கொடுத்தான். யா அய்யுஹல் இன்சான், என் அன்பு மனிதனே, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மிக மிக கொடையாளனாகிய, அள்ளி கொடுத்தாலும் வற்றி விடாத வேறு அருட்கொடையாளனாகிய அந்த ரப்புடைய விஷயத்தில் இது உன்னை ஏமாற்றியது? அவனை விட்டு விட்டு ஏன் இந்த ஆயிரக்கணக்கான கள்ள தெய்வங்களை பிடிக்கிறாய்? இவங்கள வச்சா வேலை நடக்குமா, அவங்கள வச்சா வேலை நடக்குமான்னு ஏன் பிடிக்கிற? அந்த ஒருத்தனை புடி. அவன் வாசல்லே கடை, அங்கேயே கடை. கொடுக்கும்போது கொடுக்கட்டும், அவன் கொடுக்கும்போது கொடுக்கட்டும். அது அவன் இஷ்டம், கேட்கறது நம்ம இஷ்டம். கேட்கறது நம்ம உரிமை. கேட்போம், எஜமான்ட்ட கேட்போம், நம்ம கேட்டே இருப்போம். அவ்வளவு கருணையா. இன்னைக்கு காலையில ஒரு ஆயத்தை ஓதணும், அப்படியே கைஃபீட் ஆயிருச்சு. சூரத்துல் இதுல ராத்தில் புரூஜ்ல இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத், என்ன
இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக உங்கள் ரப்புடைய பிடி அதாபு ரொம்ப கடுமையானது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத். சுப்ஹானல்லாஹ். அவன்தான் ஆரம்பமாக படைத்தவன், அவன்தான் மீண்டும் படைப்பவன். சுப்ஹானல்லாஹ். வஹுவல் கஃபூருல் வதூத். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவன் கஃபூரானவன், உங்கள் மீது பெரும் அன்பு கொண்டவன், சுப்ஹானல்லாஹ். மிக பெரும் அன்பு கொண்டவன். எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை அதாப பத்தி சொல்றானோ, நான் கஃபூர் ரஹீம்னு சொல்லாம முடிக்கிறது ஆயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். அதான் முடிச்சுன்னா மனுஷன் வந்து மாயூஸ் ஆயிடுவான். அல்லாவே நம்ம கருணையால் நினைச்சா அவனே நம்ம கோவக்காரனா இருக்கும்போது நாம என்னங்க எங்க போய் சொல்றது? நமக்கு என்ன கதி? எங்கெல்லாம் தன் அதாவ பயான் செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்திலையுமே ஆயத்தை முடிக்கும் போது கஃபூர் ரஹீம் தன்னுடைய கருணையை பயான் செஞ்சுதான் முடிக்கிறான். தன் கருணையை பயான் செய்ய இடத்துல எல்லாம் அதாப சொல்றான். இல்ல, அப்படி இல்லை. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதாப சொல்றது தன் 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 கடுமையா காட்டக்கூடிய நேரத்தில் எல்லாவற்றிலையுமே, தன் கோபத்தை காட்டக்கூடிய நேரத்தில் எல்லாத்திலையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய கஃபூர் இல்லாமன் தாப வாமன வாமில். அது எதுக்கு? சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எல்லாத்துக்கு முன்னாடி எடுங்க, இங்கெல்லாம் எடுத்து பாருங்களேன். ஜி யாரெல்லாம் இந்த மாதிரி செய்றாங்களோ வரிசையா சொல்லிட்டு வந்து அவர் ஆயுத எடுங்க பை, அதை எடுங்க வந்துடும். இது இருக்கு, இது இருக்கு. என்னப்பா பாருங்களேன், எங்கெல்லாம் வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில். உண்மை முஃமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இலாஹா ஆக்கக்கூடாது, இன்னும் எந்த ஆத்மாவையும் கொலை செய்யக்கூடாது, வலா யதுஊன ஜினா செய்யக்கூடாது. ஒமன் யஃஅல் ஸாலிக, இந்த மாதிரி தண்ட பாவங்களை, கொடூர பாவங்களை யார் செய்தார்களோ, கொலை புரிந்தார்களோ, ஜினா செய்தார்களோ, அல்லாஹ் என்று இன்னொருத்தனை அழைத்தார்களோ, ஒமன் யஃஅல் ஸாலிக யல்கா அஸாமா, அவர் கொடும் தண்டனையை அனுபவிப்பார்கள். யுதாஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அஸாபை 2 மடங்காகப்படும். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, அந்த மறுமை நாளில் நரகத்திலே கேவலப்பட்ட நிலையில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். பயந்தானா சொல்லிட்டாங்க, விட்டுற வேண்டியதானே? பயந்து 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 அடுங்கிட்டு நிக்கிட்டு மக்கள் நடுங்க வைக்கிறது நோக்கம் அல்லாஹ் தஆலா. இல்லாமன் தாப, எவன் தௌபா செய்தானோ அவனை தவிர, அல்லாஹ் பக்கம் திரும்பிட்டான் அவனை தவிர, ஆமன இன்னும் நற்காரியங்கள் செய்தானே அவன், ஈமான் கொண்டான், அமில சாலினல் அமல் செய்தானே அவன். இதுதான் மனசோட அர்த்தம் இருக்கும். இப்படியாப்பட்ட ரப்புக்கு நம்ம இது 5 வருஷம் என் வாழ்க்கையில வீணா போச்சு அவ்வளவு இருக்கும்லம்மா. 5 வருஷம் குடியிலையும் கூத்தியாவிலையும் அதுலயும் இதுலயும் போய் என் வாழ்க்கையில 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்பதானே திருந்தி தௌபா செஞ்சு நல்ல அமல் செய்யறேனே ஜி. ஆனா 5 வருஷ காலம் என் வாழ்க்கையில வீணா போனதுதானே. ஒருத்தன் வாழ்க்கையில 30 வயசு வரைக்கும் தௌபா செய்யாம பாவத்திலே மூழ்கி கிடந்தான். தொழுகை இல்ல, இபாதத்துல வணக்க வழிபாடு இல்லை, எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. 30வது வயதிலே தௌபா செய்து திருந்தி அப்புறம் 60 வயசு வரைக்கும் நல்லடியானா வந்து மூத்தா போயிட்டான். அவன் கவலை என்ன இருக்கும்? அந்த 30 வயதும் நல்ல அமல் செஞ்சிருந்தா மொத்தம் 60 வயசு நல்ல செஞ்சிருக்கலாமே. இளம் வருஷம் விட்டுருங்க, சின்ன வயசு விட்டுருங்க, ஒரு 50 வயதுல நல்ல செஞ்சிருக்கலாமே. அப்படி என்ன செய்ய முடியாம போயிடுச்சே, அந்த வருத்தம் இருக்குதான் நம்ம செய்யும். கொஞ்ச காலம் பாவத்துல போயிடுச்சே, வீண் விளையாட்டுல போயிடுச்சே, டிவி அது இது பொழுதுபோக்கு விளையாட்டு, சூதாட்டம், குதிரை ஏற்றம், சினிமா, டிராமா, கிரிக்கெட்டு, இப்படியும் வாழ்க்கையில கொஞ்ச காலம் என்ன விட்டு போயிடுச்சே, பொடுபோக்காக போயிடுச்சு, வருத்தம் இருக்குதான் செய்யும். அந்த வருத்தம் கூட அடியான் கல்வி இருக்கக்கூடாது. இல்லாமன் தாப, எவன் தௌபா செய்தானோ, வாமன அல்லாஹ் ஒருவன் தான் இலாஹ் என்று ஏற்றுக்கொண்டானோ, அமில சாலியன் அதற்கு பின் நல்காரியம் செய்தானோ, உலாய்க்கு அவர்களுக்கு யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அவருடைய அத்தனை பாவங்களையும் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுகிறார். 30 வருஷ காலங்கள் பாவத்துல மூழ்கி கிடந்தான் பை. 30வது வயசுல தௌபா செய்து 60 வயசு வரைக்கும் நன்மை செஞ்சான். இப்ப இல்ல, அல்லாஹ் தஆலா இந்த 30 வருஷ பாவத்தையுமே நன்மையா மாத்திடுவான். மொத்தம் 60 வருஷத்துக்கு நன்மை செஞ்சாலே யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. ஆயத்தை வந்து அஸாபன அஸீமான முடிக்கணும்.
தண்டனை பத்தி பேசிட்டு அல்லாஹ் தஆலா நிரந்தரம் நரகம் வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ் என் ரப்பு கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். ஜி சுப்ஹானல்லாஹ் வகான அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படி முடிக்கிற பாருங்க ஆயத்தை முடிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அந்த ஆயாத்துக்களை படிச்சா ஒரே கூத்தாடலாம் தான் சுப்ஹானல்லாஹ். ஒரு கைஃபியத்தா வருது எஜமான். நாம ஒண்ணுமே இல்லாட்டி எஜமானோட புகழும் போது பார்த்தா நேத்து வேலூருக்கு போயிருந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு. அங்க ஒரு அது குத்பா ஓதுனார். ராடா ஒரு நிமிஷம் ஒரு உலுக்கிருச்சு. சுப்ஹானல்லாஹ். எந்திரிச்சு ஒரு கூத்தாடலாமான்னு ஆசை வந்துச்சு. எத்தனை இன்னல் ஹம்தலில்லாஹ் அப்படி ஆரம்பிக்கல. சுபஹான வச்சு சொல்லிட்டு வந்தார். ஜி சுபஹானமன் ஹலகல் ஹல்க இப்படி வரிசையா சொல்றாரு பைக். சுபஹானமன் அப்படின்னு சொல்லி சுபஹானமன் சொல்லி ஜி சுபஹானமன் ஹலகல் ஹல்க வ தப்பரஹு கத்தரஹு தக்தீரா சுபஹானமன் ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா ஜி சுபஹானமன் இப்படி வரிசையா சொல்லிட்டே வந்து அப்புறம் இன்னல் ஹம்தலில்லாஹ்னு ஆரம்பிச்சார். கேட்கவே கைஃபித்தாயிருச்சு. அந்த ரப்ப புகழும் போது நமக்கு வரக்கூடிய ஆனந்தம் அவ்வளவு வருது. நான் பாவிதான், நம்ம ஒண்ணுமேதான். என் ரப்ப அவங்க அந்த புகழக்கூடிய அந்த சொற்களை கேட்கும் போது ஒரு பரவச நிலை தான் உண்டாகும். நான் கேவலத்திலேயும் கேவலமான என் ரப்பு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ரப்பு எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? என் ரப்பு எப்படியாப்பட்ட உயர்ந்தவன் தெரியுமா? அப்படின்னு நினைக்கும் போது உள்ளத்துல ஒரு பரவச நிலை வருது. பேரானந்தம் வருது சொல்லுக்குள்ள. எல்லா பத்தி நினைக்கணும். அந்த ஆனந்தமும் அல்லதான் கொடுக்குறான். அவர் சொல்லும் போது அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துச்சு. இன்னும் அழகா சுபஹான. அந்த குத்துபா எங்கன்னு எடுங்குவா. அதாவது கல்யாண குத்துபாமா, கல்யாண குத்துபாவில் ஆரம்பத்தை சுபஹான வரிசையா ஆரம்பிச்சு சொல்லிட்டே வர. கடைசியா அப்புறம் இன்னல் ஹம்தலில்லாஹ் ஒரு 4 தடவை சுபஹான சொல்லிட்டு அப்புறம் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு அப்புறம் ஆரம்பிச்சார். பாருங்க ஒரு நிமிஷம் அழஞ்சவை. சரி அப்புறம் எடுத்துக்கலாம் விடுங்க. அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி எல்லாருடைய காதலர் அவங்க, அவருடைய நேசர். அவங்களுடைய நேசத்தை பறைசாற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அமுச்சு வச்சான். அந்த மலக்கு இவங்க காது பட அந்த திரும்பிட்டு வேற எங்கேயோ பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு, இவங்க எங்கேயோ எங்கேயோ இருக்கிறாங்க, வேலையில் இருக்கிறாங்க, அங்க நின்றுட்டு பாக்குற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் நின்றுக்கிட்டு அல்லாஹ் புகழக்கூடிய சொற்கள் இது வரைக்கும் இப்ராஹிம் கேட்டதே இல்லை. அந்த மாதிரி புகழ்றாங்க. என்ன புகழ்றாங்க? சில வாசகம் கிதாப் ஹதீஸ் எழுதுறாங்க. சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத் தலவில் ஓதுறோம்ல. சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத் சுப்ஹானதில் இஸ்ஸத்தி வல் அஸமத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாஇ வல் ஜபரூத் சுப்ஹானல் மலிகில் ஹய்யில் லதீ லா யனாமு வ லா யமூத் சுபூன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர் ரூஹ் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ரமதானே அந்த மாதிரி இருக்குல்ல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வருகிறது ரமதான். சுப்ஹானல்லாஹ். இதோ வருகிறது ரமதான் வருகிறது என்று ஒரு ஆனந்தப்பட்டல்ல பாவனம் பண்ணு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ரமதான் வருது நமக்கு அப்படின்னு ஓதனார். அவர் திரும்பி நின்றுக்கிட்டு அப்படியே மெய் மறந்துட்டாங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படியே ரசிச்சு கேட்கிறாங்க. ஆஹா ஆஹா. அவர் ஓதி முடிச்சு சும்மா ரெண்டும் மறுபடியும் கிட்ட போனாங்க. அன்பரே நீங்க யாங்க அல்லாஹ் ஒரு மலக்க மனுஷதான் அமைச்சிருக்கான். அந்த உருவத்துல ஒரு மலக்கு வந்து மனித உருவத்துல வந்து படிக்கிறார். அன்பரே நீங்க யாருன்னு தெரியல, என்ன அழகா என் ரப்ப புகழ்ந்தீங்க, என் நேசனை அவ்வளவு அழகா புகழ்ந்து இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே. திரும்ப சொல்றீங்க அந்த வாசகத்தை. திரும்ப சொல்லுவாங்களா? சொன்னா என்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, தர்றேன். உங்க ஆட்டு மதியெல்லாம் கொடுத்துருவீங்களா? எடுத்துங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிரக்கணக்கான ஆடு ஒட்டுமொத்தமா எடுத்துங்க. திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்றாரு. சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத் சுப்ஹானதில் இஸ்ஸத்தி வல் அஸமத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாஇ வல் அப்படி மெய் மறந்து கேக்குறாங்க. நம்பி திரும்ப சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்ன கொடுப்பீங்க? என் ஒட்டுமொத்த மாட்டு மந்தை எடுத்துங்க. திரும்ப சொல்லுங்க. ஒட்டகத்தை எடுத்துங்க, என் அடிமைகளை எடுத்துங்க, என் வீட்டை எடுத்துங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க.
இப்ப உங்கள்ட்ட ஒண்ணும் இல்லையே, திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டேன். என்னைய அடிமையா வச்சுங்க, திரும்ப சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா ரொம்ப புகழக்கூடிய சில வாசகங்கள் ஒரு உலுக்கி எடுத்தது. அதுதான் இந்த புதிய வார்த்தைகள் புகழ்றாங்கல்ல, ஏற்கனவே புகழ்ந்த வார்த்தை இருக்குது. சில வார்த்தைகளை புதுசா சொல்லி புகழும் போது ஒரு மனசுல ஒரு கைஃபியத்து வரதான் செய்யும். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கியாம வெளியில கியாமத்து நாள்ல எல்லாரும் வந்துருவாங்க. சூரியன் தலைக்கு மேல இருக்கும், சூரியன் தலை நடுநடுங்கி போய் நிற்பாங்க அத்தனை பேரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே தான் முன் வருவார்கள். முன் வந்து அல்லாஹின் முன்னால் தலையை வைத்து சஜிதாவில் விழுந்துருவாங்க. எவ்வளவு நாள் சஜிதா செய்வாங்க? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு காலம் நாடினானோ அவ்வளவு காலம் சஜிதாவில் கிடப்பார்கள். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு என் கல்விலே அவனை புகழக்கூடிய சில வாசகங்களை உதிப்பாக ஆக்குவான். அப்ப கற்றுக் கொடுப்பான். அதை இந்த வரைக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல எனக்கு. அல்லாஹ் புகழும் வார்த்தைகள், என் ரப்பை புகழக்கூடிய வார்த்தைகளே சில வார்த்தைகள அந்த மசர் வெளியில சஜிதாவுல அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அதை இப்ப வரைக்கும் கற்றுக் கொடுக்கல எனக்கு, இப்ப வரைக்கும் அல்லாஹ். அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை புகழுவேன், அல்லாஹ் சந்தோஷமாயிரும். சொல்லி கொடுத்ததே அல்லாஹ் தான். இப்படி கேளு, நான் தர்றேன், இந்த மாதிரி சொல்லி கேளுப்பா. நம்ம அழகு யாருல எந்த மாதிரி சொல்லி கேட்டா நீ கொடுப்பியோ அதை மாதிரி எனக்கும் சொல்லி கொடுக்கல. அவங்களும் சொல்லி கொடுத்து ஆதம் நபியிட சொல்லி கொடுத்த ஆதம் நபிக்கு என்னன்னு அல்லாதான் ஆதமும் ரப்பிஹி கலிமாத், ரப்பிடமிருந்தும் சில கலிமாத்துகளை கற்றுக்கொண்டார்கள். 300 வருஷம் அழுதாங்க, அல்ல இறக்கப்பட்டான். சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, விடுதலை சரி. காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين சொல்லி கொடுத்தது யாரு? சுப்ஹானல்லாஹ். சரி சரி, அந்த மாதிரி சொன்னாலே விட்டேன் உங்களை, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டேன். போல் கே தியோ ஒன்னு சொல்லி கொடுத்ததே அவன் தான், சொன்னால விட்டேன். இதுக்கு என் ஷேகனா உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க. என் ஷேகனாவுடைய புனித செருப்புக்கு என் தலை அர்ப்பணமாகட்டும். எஜமானுடைய அந்த செருப்பின் தோளாக என் தோல் இருக்கட்டும். என் எஜமான ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. சர்க்கார் யூனுஸ் நபி மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், என்ன இப்படி சொல்லுங்க, சுபஹான லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னீ குன்து. சொல்லி கொடுத்தது யாரு? சொன்னாங்களா இல்லையா? அவங்க விட்டான். இப்படி சொல்றான், தஸ்பீஹ் மட்டும் செய்யாம இருந்துருந்தீங்க கியாமத் வரைக்கும் உள்ள வச்சிருந்திருப்பேன். லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். நீங்க தஸ்பீஹ் மட்டும் இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருப்பீர்கள் ஆனால் எழுப்பப்படும் நாள் வரை, கியாமத்துக்கு முதல் கியாமத்துல கூட இல்ல, ரெண்டாவது கியாமத் சூர் ஊதுறாங்களே, முதல் சூர் ஊதி கூட அழிக்க மாட்டாங்க, வச்சிருந்து ரெண்டாவது சூர் ஊதும் போது அவங்களை எழுப்பியிருப்பேன். லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ் செஞ்சனால விட்டுட்டேன். சொல்லி கொடுத்தது யாரு? என் எஜமா உதாரணம் சொல்லுவாங்க. பாப்பா பையன் சினிமா போயிட்டு வந்துட்டான், ஏன்டா கேட்க போனேன், குச்சி டியூஷன் போக சொன்னதுக்கு ஸ்கூல் கட் அடிச்சது, சினிமாவுக்கு போனேன் நீ போட்டார். 2 வயசு பையன், அம்மா அத்தா 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 விட்டுருங்க அத்தா, செய்ய மாட்டேன் அழுகுறான், அத்தா அத்தான்னு கத்துறான். இப்ப அத்தா சொல்லிட்டாரு, 4 அடி போட்ட போதும், இதுக்கு மேலே அடிக்க முடியும், எவ்வளவு அடிக்க முடியும், 2 அடி மண்டி போட எச்சரிக்கைக்காக வேண்டி 2 அடி போட்டாச்சு. இப்ப அத்தா சொல்லி தர்றாரு, இனிமேல் போக மாட்டேன்னு சொல்றான். சொல்றா இனிமேல் போக மாட்டேன், சொல்லு சொல்றா இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் போக மாட்டேன்னு சொன்னால விட்டேன். விட்டுருக்க கூடாது, உன்னைய பின்னி எடுத்திருக்கணும், 100 அடி அடிச்சிருக்கணும். 2 அடி அடிச்சோன்னு இனிமேல் போக மாட்டேன்னு சொன்னால விட்டேன்டா அவனை, போடா. இது 2 அடி தான் நினைச்சது நான், ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி. அப்போ சொல்லி கொடுத்தாச்சு. இப்படி சொல்றா இப்ப மாட்டேன் சொல்றான், போக மாட்டேன், இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் போக மாட்டேன்.
போ போ போ, இனிமேல் போக மாட்டேன்னு சொன்ன விட்டு பேர். மதியானம் சோறு இங்கே அந்த சுடுசோறு ஆக்கி வச்சிருக்காங்க, பிரியாணி. இங்கே அம்பி சின்ன போயிட்டு வரையா, 3 மணி ஆச்சு. சோறு ஆறி போயிடாது, இப்போ தின்றா போய். இது என்னது? எனவே போடா தின்றா போய் இது போடா போடுறான் போடாங்கிறேன். சோறு சூடு அவனுக்கு, அதுவும் மிரட்டிதான் போடாங்கிறேன் ஓடுறான். அப்போ அத்தா கருணையாளனாகிய ரப்பு தாலாவுடைய பிரதிபலிப்பு தான். சொல்லி கொடுத்து நீ சொன்னனால்தான் விட்டேங்கிற மாதிரி. லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பீன் லபிஸ ஃபீ பத்னி இலா யௌமி யுபஅஸூன். அது மாதிரி மஹ்ஷர்ல நம்மளெல்லாம் மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதுக்காக வேண்டி இத்தனை காலம் வரை சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில புகழ் வார்த்தையில வச்சிருக்கான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க நபியே அப்படின்னு. அந்த வார்த்தையை சொல்லி நபி கேட்பார்கள். ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க, மஹ்ஷர்ல கேட்கிற துவா. அந்த வார்த்தையை சொல்லி நபி கேட்ட உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இர்ஃபா யா முஹம்மத் இர்ஃபா ரஸக சல் துஅத. இந்த வார்த்தை வருது பை, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக சல் துஅத. முஹம்மதே தலையை தூக்கி கொள்ளுங்கள். இர்ஃபா ரஸக சல் கேளுங்கள், எது வேணாலும் துஅத கொடுக்கப்படுவீர்கள். யா முஹம்மத் இர்ஃபா ரஸக. பெரிசாக மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அப்ப ஒவ்வொருத்தரா மக்கள் என்ன பை, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் பை, ஒவ்வொருத்தருடையா போவாங்க மக்கள் எல்லாரும். தன்னை மஹ்ஷர்ல காப்பாற்றும்படி எல்லா நபிமார்கள்ட்டையும் போவாங்க. ஆதம் நபிட்ட, நூஹ் நபிட்ட எல்லாம். லஸ்துலஹா, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. லஸ்துலஹா லஸ்துலஹா, நீங்க கேட்கறீங்களே அல்லாஹ்ட்ட போய் முறையிட சொல்லி, அல்லாஹ்ட்ட போய் எனக்காக வேண்டி உதவி கேட்க சொல்லி, அதுக்கு நான் தகுதி உடையவன் அல்ல. வேணா நீங்க மூசா நபிட்ட போங்க, மூசா நபி ஈசா நபிட்ட போங்க. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வருவாங்க. தூணி எத்தனை பேரும் சேர்ந்து என்னிடம் வருவார்கள். வகாலு வாக்கு, நான் சொல்லுவேன் அனலஹா, நான் தான் அதுக்கு இருக்கிறேன், அதுக்கு நான் தான், எனக்கு தான் அது, நானே அதுக்கு தகுதி உடையவன். அலா ரப்பி, என் ரப்பிடம் செல்ல அனுமதிக்க வேண்டுவேன். எனக்கு அனுமதி கொடுப்பான். என் கல்விலே அல்லாஹ் இல்ஹாம் செய்வான். புகாரி ஹதீஸ். மஹாமித, சில புகழ் வார்த்தைகளை, அஹ்மதுஹு பிஹா, அதை கொண்டு அவனை நான் புகழுவேன். லா தஹதுருனி அல் ஆன், இதுவரைக்கும் அந்த வார்த்தை அல்லாஹ் இப்ப வரைக்கும் சொல்லி தரவே இல்லை, இப்பவும் தெரியாது அந்த வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லி தருவாங்கிறது அப்பதான் தெரியும். லா தஹதுருனி அல் ஆன், இதுவரை எனக்கு அந்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி தரவில்லை. ஃபஹ்மிதுஹு பிதில்கல் மஹாமிதி, அந்த வார்த்தைகளை கொண்டு என் ரப்பை நான் புகழுவேன். ஃபஅஹிர் லஹு சாஜிதன், சஜ்தாவிலே விழுந்து கிடப்பேன். ஃபயகூல், அப்பா அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தூக்குங்க நபி தலைய. வகுல் இஸ்மா லக், கேளுங்க என்ன வேணும் உங்களுக்காக கேட்கப்படும். யா அல்லாஹ், ராவா போல முழுசு போயிருந்தார் ஒருத்தர், என்னை பத்தி தூக்கிட்டு போ. புர்தா ஓனர் தூக்கிட்டு போ. விதாதான் நடத்தினார் ரப்பே, தூக்கிட்டு போ. சல் துஅத, கேளுங்கள் கொடுக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் யாருக்கு ஷஃபா செய்தாலும் ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன பை, அல்லாஹு அக்பர் கபீரா. சொல்ல வந்தேன்னா, சில புகழ் வார்த்தைகளே அல்லாஹ் எனக்கு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தஆலாக்கு அந்த புகழ் வார்த்தை ரொம்ப பிடிக்குது பாருங்க. புகழ் வார்த்தைகள்லாம் அல்லாஹ் பிடிக்கும். இந்த புகழ் வார்த்தைகளை கேட்டா கைஃபியத் வருது. அன்னைக்கு ஒருத்தர் இந்த கிதாபில் பார்த்தேன், அல்லாஹும் அந்த தஹஜ்ஜுத் வார்த்தை, தஹஜ்ஜுத் புகழ் வார்த்தை வரும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கய்யிமுஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வலக்கல் ஹம்து அன்த மலிகுஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, வலக்கல் ஹம்து அன்த ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, வலக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, வலக்கல் ஹம்து அன்த இலாஹுஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, வலக்கல் ஹம்து அன்தல் ஹக் வ வஅதுகல் ஹக் வ லிகாஉக ஹக் வல் ஜன்னத்து ஹக் வன் நாரு ஹக்
والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وإليك توكلت وإليك أنبت وبك حكمت أنت ربنا وإليك المصير واغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت واغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر وأنت إلهي لا إله إلا أنت أنت إلهي நீதான் என் தேவையை பூர்த்தி செய்பவன், உன்னத்தோட என் தேவையை பூர்த்தி செய்ய இலா வேறு யாருமே இல்லை ரப்பே, ஆகவே உன்ட்டு கேட்கிறேன். ரொம்ப பிடிக்கும் அதே துவா. அல்லாஹும்ம தம்ம நூருக ஃபஹதைத ஃபலக்கல் ஹம்து. எதுக்கு துவா எடுங்க? அல்லாஹும்ம ரப்பே தம்ம நூருக, உன் நூர் பரிபூர்ணமாகி விட்டது. ஃபஹதைத, ஆகவே நீ எங்களுக்கு வழிகாட்டினாய். ஃபலக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும். வஅதும ஹில்முக ஃபஅஃபௌத ஃபலக்கல் ஹம்து, உன் பொறுமை ரொம்ப விசாலமாகி விட்டது, ஆகவே எங்களை மன்னித்து விட்டாய். இல்லை நாங்களாம் உங்க பொறுமையை சொல்ற மனுஷன் திரும்ப திரும்ப செய்யல, பொறுமை சோதிக்கிறடான்னு சொல்றோம். அல்லாஹும்ம தம்ம நூருக ஃபஹதைத ஃபலக்கல் ஹம்து வஅதும ஹில்முக ஃபஅஃபௌத ஃபலக்கல் ஹம்து வபஸத்த யதக ஃபஅதைத ஃபலக்கல் ஹம்து, உன் கையை விசாலமாக்கி விட்டாய், ஆகவே எங்களுக்கு கொடுத்து விட்டாய், உனக்கே எல்லாம். வபஸத்த யதக فأعطيت فلك الحمد اللهم وجهك أكرم الوجوه وجاهك أعظم الجاه وعطيتك أفضل العطية وأهنأها تطاع ربنا فتشكر وتعصى ربنا فتغفر وتجيب المضطر وتغفر الذنب وتقبل التوبة ولا يجزي بآلائك أحد ولا يبلغ مدحك قول قائل الله أكبر. இந்த மாதிரி அல்லாஹ் புகழக்கூடிய வாசகம் தெரிஞ்சுன்னா மனப்பாடம் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எஜமான புகழ்றதை விட என்னங்க. இந்த விஷயத்துக்கு அலி பின் அபூ தாலிப் ரிவாய் செஞ்சான்னு போட்டிருக்காங்க. இதை மனப்பாடம் பண்ணுங்க பாய், ரொம்ப கைஃபீதா இருக்கு கேட்க. அல்லாஹும்ம பஸத்த யதக, உன் கையை விசாலமாக்கி விட்டாய், ஃபஅதைத, ஆகவே அள்ளி கொட்டி விட்டாய். ஃபலக்கல் ஹம்து அல்லாஹும்ம ரப்பனா வஜ்ஹுக அக்ரமுல் வுஜூஹ், உன் திருமுகம் முகங்கள் எல்லாம் சங்கையானது. ஜாஹுக அஅலமுல் ஜாஹ், உனது கண்ணியம் எல்லாவற்றிலும் மிக கண்ணியமானது. வஅதியத்துக அஃதலுல் அதியத்தி வஅஹ்னஹா, உன் கொடைகள் எல்லாம் மிகப்பெரிய கொடை, எல்லாவற்றிலும் மிக மிக பரிசுத்தமான கொடை. துதா ரப்பனா ஃபதஷ்குரு, இறைவா உனக்கு வழிபாடு செய்யப்படுகிறது, நீ அதற்கு கைமாறு செய்கிறாய், நன்றி செலுத்துகிறாய். துழ்சா, உனக்கு மாறு செய்யப்படுகிறது. ஃபதக்ஃபிரு, மன்னித்து விடுகிறாய். துஜீபுல் முல்தர்ர, நிர்கதியானவர்களுக்கு பதில் கூறுகிறாய். வதக்ஷிஃபுல் துர்ர, கஷ்டங்களை நீக்கி வைக்கிறாய். வதஷ்ஃபிஸ் ஸகீம், வியாதிகளை ஷிஃபாவாக்கி வைக்கிறாய். வதக்ஃபிரு தன்ப, பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறாய். வதக்பிலு தௌபத், தௌபாக்களை கபூல் செய்து கொள்கிறாய். வலா யஜ்ஸி பிஆலாயிக அஹதுன், நீ செய்த அருட்கொடைகளுக்கு யாரும் பரிகாரம் செய்ய முடியாது, பிரதி உபகாரம் செய்ய முடியாது. வலா யபுலுகு மதஹக கௌலு காயிலின், உனது திருப்புகளை எந்த சொல்லக்கூடியவரின் சொல்லும் பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட புகழுக்குரியவன் ரப்பே. இது யார் சொல்ல? ஹதீஸா இல்லமா? ஹதீஸா இல்ல கௌல அலியா? அலிநாத்திரி சொல்ல யாரோ ஜி அலிநா சொன்னா சஹாபி ரசூல் சொன்ன சொல்லு தானே. ஹதீஸா இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய புகழ் எப்படி புகழ்ந்தாலும் புகழலாம். அப்போ மாகர்ரக பிரப்பிக்கல் கரீம்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? கரீமாகிய ரப்பு பை, கரீமாகிய ரப்பு, அள்ளி தரக்கூடிய ரப்பு. அவன் விஷயத்துல நீ ஏன் ஏமாந்து போற? அவனை விட்டு அடுத்த வாசலுக்கு ஏன் போற? மதியானம் ஒரு சின்ன விஷயம் மனசுல சிந்தனை, டக்குன்னு மனுஷ புத்தி தானே, இவட சொல்லாமா, அவர்கிட்ட சொல்லாமா, அவர்கிட்ட சொல்ல அவர்கிட்ட சொன்னா வேலை நடக்குமா அப்படின்னு சிந்தனை 4-5 பேர் வருது. ஒருத்தருக்கு போன் போட்டா அவர் எடுக்கல, விளைஞ்சுங்களா? அப்புறம் மனசுல வந்துச்சு, ஏன் போய் அவர்கிட்டையும் விட்டு சொல்லிக்கிட்டு அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். இந்த ஆயிரக்கணக்கான வேறு வேறான ரப்புகள் மேலானவர்களா? இவ அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ரப்பு ஒருத்தன் மேலானவனா?
இந்த யார்கிட்ட நீ சொல்லலாம்னு நினைச்சோ 10 பேரோ 20 பேரோ அத்தனை பேருடைய சிண்டு முடியும் அவன் கையில தான் இருக்கு. நீ அத்தனை பேரையும் வளைச்சு பிடிச்சாலும் அவனால நடக்கும். நீ அவன் ஒருத்தனை வளைச்சு பிடிச்சிட்ட 800 கோடி கை இருக்கு அவனுக்கு. எந்த கையிலையும் அவன் கொடுப்பான் அவனுக்கு. அந்த ஒருத்தனை பிடிச்சிட்டா இவனையும் அவனையும் மனசுல கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதுவா நடக்கும். ரஞ்சவை வா 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 அப்படின்னு சொல்லி அவன் மனசுல அல்லா தஆலா போட்டான். அப்புறம் கல்புக்கு சுக்கூன் ஆயிடுச்சு. ஒன்றை ஒப்படைச்சிட்டேன் எல்லாம் மனசுக்கு ஒரு நிம்மதி வருது. ஜாயா அவன்கிட்ட மட்டும் ஒப்படைக்கணும். ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு மேல தான் எரிச்சல் ஆகிறான். ஒரு தேவை இருக்கு, ஒருத்தர் சொல்றேன் ஃபோன் போட்டு மொல்லா இந்த தேவை இருக்குன்னு. அப்படிங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாரு, அப்படியே இன்ஷா சீக்கிரமா உடனே பாத்துறேன்னு, நாளைக்கே பாத்துறேன். எந்த போற வேலை ஒரு ஆளை பார்க்கணும் சொல்லி வச்சுக்கோங்க. திரும்ப ஃபோன் போட்டேன் அவன்கிட்ட. அப்படி நேற்று சொன்னீங்கல்ல மறந்து உடனே பாக்குறேன். 3 ஃபோன் போட்டேன் எடுக்க மாட்டேன். அந்த விஷயம் தான் கேட்பாரு அவரு. போவே இல்லை நம்ம இன்னும் ஏமா அந்த விஷயம் தான் கேட்பாரு அவரு. திரும்ப 4வது ஃபோன் போட்டான். சே தொல்லை பண்றாரு அவரு. 5வது ஃபோன் போட்டான். என்னங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பார்க்கவும் இல்லை, திரும்ப சொல்லிட்டு வந்துருக்கீங்க. அதுக்கு போய் எடுக்க மாட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிளாக் பண்ணிக்கிறேன். இந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னோம். அவன் நம்ப பிளாக் பண்ணி வச்சிருவார். மனுஷ புத்தி அது. திரும்ப திரும்ப கேட்டால் எரிச்சல் அடைக்கிறான். அல்ல என்ன திரும்ப திரும்ப கேட்காவிட்டால் எரிச்சல் அடைக்கிறான். கேளு கேளு கேளு. ஒரு பிரச்சனை முன்னாடி வந்துச்சு. இந்த பிரச்சனை ஏன் எல்லாத்துல தீக்காம இருக்கிறான்? இதுக்காக எல்லாம் ரொம்ப துவா செஞ்சுட்டே இருக்கும். அப்பப்பா கேட்கதான் சேரும். ஒன்னும் நிறைவேறலையே. ஏன்டா ஏன் இந்த பிரச்சனை தீராம இருக்குது? மனசுக்குள்ளார கவலைய தீராத கவலையால உட்காந்து இருக்கு. எப்பதான் தீருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல சங்கடம் வந்துச்சு. ஒரு மனசுல கவலை. எதேச்சியா நிசாமி ஷாக்பில் எழுதின புஸ்தகம் அஜித் வச்சிருந்தாங்க. யாரு ஷாஹித் வச்சிருந்தாங்க. அந்த புஸ்தகம் எடுத்து போட்டிட்டு இருந்தேன். அது ஒரு சம்பவம் எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப நாளா கடன் பாக்கி இருந்துச்சு. வாகன கடன் திருப்பி கொடுக்காம கட்ட முடியாத சூழ்நிலைகள். அப்படி கட்டினா திரும்ப கடன், இப்படி கடன் பாக்கியாவே இருக்கு. அதை போய் என் சர்க்கார்கிட்ட சொன்னேன். இந்த கடன் பெரிய ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்காக அல்லாடுற அதிகமா துவா செய்யத்தான் செய்றேன், கடன் அடைய மாட்டேங்குது. அடையுது மறுபடியும் கடன் ஆயிடுது, திரும்ப வேலை வந்துடுது. அப்படி எஜமா சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தன் அடியார்களை, அதிலும் குறிப்பாக தன்னுடைய ஹாசான அடியார்களை சதா தன் பக்கமே வைத்திருப்பதற்காக, தனது சிந்தனையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு சோதனைகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறான். அதன் காரணமாக அவன் சிந்தனை முழுசும் எப்பதாலும் அங்கேயே நிற்கும். ஹஜ்ஜில் எந்திரிச்சு அழுவணும்ல, ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி அழுவ? எதையோ ஒண்ணு வச்சிருவான். அந்த ஒண்ணை முன் வச்சு அல்லாட கண்ணீர் கசம். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. சில பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, என்னன்னு சொல்ல முடியும், இப்படி சொல்ல முடியாது, பெருசாகவும் இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாங்கிறாங்க. சில பேருக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க பீவிக்கு பிரச்சனையா இருக்குது. சில பேருக்கு அவங்க பையனுக்கு பிரச்சனையா இருக்கு. சில பேருக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டு பிரச்சனையா இருக்குது. திடீர்னு வீட்டை காலி பண்ணுங்க, எங்க போய் வீடு பிடிக்கிறது? திடீர்னு பார்த்தா கடையை காலி பண்ண சொல்றானோ, திடீர்னு பார்த்தா வியாபாரம் சரக்கு போகாம உட்காந்துக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிரச்சனை. திடீர்னு பார்த்தா போட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு ஊர்ல. எங்க போயெல்லாம் கூட்ட போடுறான், அடுத்து யார் தலையில போடுறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்படியாக பிரச்சனை. இதில் இந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வச்சிருப்பான்பா. உங்களுக்கு அல்லாஹ் கடனை வச்சிருக்கிறான். கடனை அடைச்சு கொடுவா இல்ல கேட்டே இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா மற்றதெல்லாம் விட கடன் கொஞ்சம் லேசானது. உங்களுக்கு வேணா இதை விட்டு வேற ஏதாவது வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். கடன் மட்டும் அடைச்சிடல, எங்க பீவிக்கு வேணா வயிற்று வலியா பிரச்சனை இல்லை, இல்ல உங்களுக்கு கண் வலி இடுப்பு வலி தலைவலியா பிரச்சனை இல்லையா? அல்லாஹு அப்ப யோசிச்சு பாருங்க, மற்ற எல்லாத்த விட ரொம்ப லேசா கொடுத்துருக்காங்க. கடன் இருக்கு, சம்பளம் வாங்கி அடைக்கிறீங்க, திரும்ப வேற செய்திகளுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு. ஆக வரவும் போக இருக்குது.
ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா உங்களுக்கு அந்த பெரிய பெரிய சிரமங்களை விட்டு குறைச்சு ஒரு சின்ன சிரமத்தை கொடுத்தான். இதன் காரணமாக சதா கண்ணீர் வெடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டான். கையேந்தனா கண்ணீர் வருது, எதுவுமே இல்லையா வச்சுக்கலாம் மனுஷன், கண்ணீரும் வராது, கையும் ஏந்த முடியாது, துவால இன்பமே வராது அவனுக்கு. எது எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டான், எதுவுமே குறையில. ஃபிரௌன் மாதிரி இருக்கான், ஆமான் மாதிரி இருக்கான், எந்த குறையும் இல்லை. இப்படி இது துவாவா? இது என்ன இல்ல, அந்த இந்த இமாம் சீக்கிரம் முடிக்க மாட்டாரு. துவாவாங்க, சொடக்கு வேற விடும். இது துவாவா? ஏதோ ஒன்று மாட்டிச்சு. முதலாளி என்ன இந்த மாசத்தோட வேலையை தூக்கலான்னு இருக்கேன்றாரு. இப்ப பாக்கணுமா அவன் சும்மால அழுக சாரசாரியா ஊத்தும். இப்படி சொல்லிட்டாரு முதலாளி, இந்த மாசத்தோட தூக்கலான்னு இருக்கேன்றாரு. இல்ல எங்க போய் நிப்பேன் விளைஞ்சுங்களா? ஒரே 2 நாள் 3 நாள் அழுகுறாரு. வள்ளியா உட்காந்து தண்ணி ஊத்துது, இஷா அசத்துடைய எல்லாம் பேரும் உட்காந்து கையேந்தி அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு எல்லாம். 4வது நாள் பார்த்தா தொழுது முடிச்சுன்னு ஓடுறாரு. அவர் கூப்பிட்டு என்னங்க, இல்லை முதலாளி தூக்குறேன்றாரு, வேற கம்பெனிக்காரன் வேலை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான், ஒன்னாந்து வர சொல்லியிருக்கான், இப்ப துவா தேவையில்லை. இப்ப துவா செஞ்ச பிரயோஜனம்? ஏதோ அல்லாட்ட 3 நாள் அழுதான், அல்லா கொடுத்துட்டான். இப்ப துவா செஞ்ச பிரயோஜனம்? சலாம் கொடுத்து ஓடிடணும். உட்காந்து அழுது துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்? கொடுத்துட்டு வேலை எல்லாம் கொடுத்துட்டான்ல. அப்படி ஆயிடுச்சு. யாரெல்லாம் இதை மட்டும் கொடுத்துரு, அதோட உன்னை விட்டுறேன் ரப்பே, வாசலுக்கே வரல வேணா விட்டுரு, தயவே தேவையில்ல விட்டுரு, இது ஒண்ணு மட்டும் கொடுத்துரு. அல்ல கியாமத்துக்கு கொடுக்க மாட்டான் அவனுக்கு. ஏன் அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்? இதை மட்டும் கொடுத்துரு, அல்ல அதோட ஒன்று தயவை விட்டுறேன், ஒரு தாழ்லுக்கே விட்டுறேன், கொடுத்து விட்டுறேன், நீ கொடுத்து கணக்கு முடிச்சு அனுப்பிச்சிடு. இல்லைங்களா? ஒன் சைட் பேமெண்ட் மொத்தமா கொடுத்துரு, அதுக்கு மேல கேட்கல. ஒண்ணு ஒரு தொந்தரவு பண்ணலேங்கிறான். எல்லாரும் கேட்கறாங்க, உனக்கு தான் இனி எனக்கு கஷ்டப்படுவா, நீ தான், நானும் தொந்தரவு பண்ண இருக்கேன், நான் தொந்தரவு பண்ணா விட்டுறேன், இல்லை அதை மட்டும் கொடுத்துரு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் வச்சிருப்போம். இவருக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு, அவருக்கு வேற ஒண்ணு. என்ன பாய்? இப்ப ரிஹானுக்கு என்ன கவலைன்னா, நாளைக்கு மொட்டை அடிக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ முடி இருந்தது மாதிரி வச்சிருந்தாலாச்சும் நம்ம வந்து அப்படியே ஓட்டிருக்கலாம், வண்டியை ஓட்டலாம். அதை அழகுபடுத்துறேன்ட்டு போய் கடையில விட்டு கடைசியா வழுக்கு மொட்டையில வந்து நிக்குது. இது அவரு மனசுல அதே ஒரு கவலை. ஏப்பா பேசாம விட்டுனாலும் முடியா இருந்தது. இப்ப முடி எடுக்கணும், முடி எடுத்துட்டாங்களே, முடி எடுத்துதான் ஆகணும், முடி எடுத்துட்டாங்க. இதை போய் சைட்ல எல்லாம் கரைக்க போய் பார்க்க அழகா இருக்குன்னு நினைச்சு இப்ப வழுக்கு மொட்டையா போய் நின்றா ஊர்ல அடையாளமே தெரியாது. அவர் பல விதமான சிந்தனை முடிச்சு அங்கதான் இருக்கு அவருக்கு. இப்ப அவருக்கு அந்த கவலை. ஹுசேனுக்கு என்ன கவலை? ஹுசேனுக்கு ஹசனுக்கு அத்தா கொடுத்த பென்சில் பெருசா இருந்தது, இவங்களுக்கு கொடுத்த பென்சில் இவ்வளவு பெருசா இருக்கு. ஏப்பா சின்ன பென்சில், அவனுக்கு மட்டும் பெரிய பென்சில் கொடுத்துட்டான். அதே கவலை அவருக்கு. அதுதான் அழுகுறாரு, ஒரே அழுவாச்சு, பென்சில் பெருசா போச்சு. அவருக்கு அவ்வளவுதான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அவருக்கு வாலிப பருவம் வந்துட்டான், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் முடிச்சுட்டான், அழுகுறான். ஏன்டா போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன். என்னடாச்சு? பெயிண்ட்லாம் அடிச்சு, ஆசியன் பெயிண்ட்லாம் வாங்கி அடிச்சு, அந்த அழகு நிலையத்துக்கு கொண்டு போய் வச்சு, அழகு நிலையத்துக்கு கொண்டு போய் வச்சு, கரடிய சிங்கமாக்கி
புரிஞ்சுங்களா? அதை பார்த்து ஏமாந்து போய் கல்யாணம் முடிச்ச ஹஜரத். அப்புறம் இஷா தொழுகை ஒழுவு செஞ்சா எல்லாம் போயிடுச்சு. மூஞ்சிய சோ போட்டு கழுவுன்னு தான் ஹஜரத். நாவோட அவ துரத்த இந்த கவலை எங்க போய் சொல்றது ஹஜரத்? நிறைய பேர் அப்படியே பண்றானோ. இந்த கவலை எங்க போய் சொல்றது ஹஜரத்? நினைச்சுங்களா? அந்த மாதிரி அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை இருக்குதான் செய்யும் வாழ்க்கையில. நினைச்சுங்களா? ஒண்ணு போனா முடிஞ்சு அது இன்னொன்னு வரும். அப்பதான் அழுவுறதுக்கு அல்லாட்ட அழுகும். அப்படியே எஜமானே உனக்கு அல்ல லேசா கொடுத்துருக்கான், சின்ன கவலையா, சின்ன கவலையா கொடுத்துருக்க, சந்தோஷப்படும். மொய் நடிச்சுக்குன்னு கல்யாணமே ஆகல, இவ்வளவு சிரிப்பு சிரிக்கிறாரா என்ன அர்த்தம்? இல்ல அந்த மாதிரி இது ஐடியா கிட்ட இருக்கான்னு போட்டோ கிட்ட வச்சிருக்கியாப்பா? அந்த மாதிரி இது போட்டோ கிட்ட பார்த்து யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், கரீம் ஆகிய அள்ளி தரக்கூடிய கொடை வல்லலாகிய அந்த ரப்பு உனக்கு காத்திருக்கிறான். அவனை விட்டுட்டு வேற இது கொண்டு தேவை பூர்த்தி ஆகுமா, அதை கொண்டு தேவை, இதை வச்சா பெரிய ஆளா போயிடலாமா, படிச்சா பெரிய ஆளா போயிடலாமா, அதை வச்சா பெரிய ஆளா போயிடலாமா, இதை வச்சே ஏன்டா துனியா துனியா துனியான்னு சாவற? அவன்கிட்டவா நீ எஜமான்ட்ட கையேந்து, அவன்கிட்ட ருஜுவாகு. அல்லதி خلقك فسواك فعدلك في اي சூரத்தி ما شاء ركبك. இப்படியாப்பட்ட ரப்புங்கிறான். எனவே அவன் இருக்க இன்னொருத்தட்ட போய் கையேந்திரது கேவலம். वो दो आलम का मालिक है मुख्तार है, वो दो आलम का गैर के पास जाने से क्या फायदा, गैर के क्या फायदा. அவன் இரண்டு உலகங்களுக்கும் அதிபதி, தருவதற்குரியான முழு இஷ்டம் உடையவன் அவன் ஒருத்தன் தான். அவன்கிட்ட விட்டுட்டு அதிபதி அல்லாத உடமையாளன் அல்லாத ஒருத்தன்ட்ட போற, கொடுப்பதற்கு இஷ்டமே இல்லாத ஒருத்தன்ட்ட போற, ஏன் நீ போற? என்ன ஃபாய்தா கைரு கே பாஸ் ஜானே சே. அதுதான் எஜமா சொல்றாங்க மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். கரீமாகிய ரப்பிடம் அனுபவித்து பெற்று வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். அவன் அல்லாத மற்றவர்கள் பக்கம் சிந்தனை செல்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.